1/2 கப் கடலைப்பருப்பு 10 நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம். 2 மிளகா போட்டு ஊறினதுக்கப்புறம் இந்தமாரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுமாதிரி வடிகட்டிடணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த கடலைப்பருப்பை போட்டுடலாம். போட்டுட்டு அது கூடயே அந்த 2 வரமிளகா, தேவையான அளவு மிளகு, ஒரு பல்லு பூண்டு, உப்பும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. கொரகொரன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பருப்பை வேக வச்சு பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல குவான்டிட்டியும் நிறைய வரும். ஓமம் நம்ம கலந்துக்கலாம். இது கூடயே 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் இல்லைனா வெஜிடபிள் ஆயில் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்து போய்ட்றீங்க ப்ளீஸ். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி போட்டு பிழிகிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இந்த அச்சு நான் யூஸ் பண்ணுறேன். அச்சில் நம்ம இந்த மாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தேவையான அளவு மாவை போட்டுட்டு ட்ரேயில் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாவது கேப் வச்சுக்கோங்க. இந்த கார சேவை நல்லா சூப்பராகவும் வரும், டேஸ்ட்டாகவும் வரும். ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு 180ல் ஒரு 8 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கார சேவையை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓரளவு கிறிஸ்பியாக இருக்குது. 160ல் ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மொரன்னு வரும். நீங்கள் கேப் இல்லாமல் புரிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ணிடலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. தேங்க்யூ.